நம்முடைய மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசிகா நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் 65 வசனம் 4, Psalm 65 verse 4. ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾರನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯೋ ಅವರೇ ಧನ್ಯರು. ನೀನು ವಾಸಿಸುವ ಮಹಾ ಪವಿತ್ರಾದ ಸೌಭಾಗ್ಯದಿಂದ ನಮಗೆ ಸಂತೃಪ್ತಿ ಆಗಲಿ. ஆமென். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம் தான், நாம் அடிக்கடி தியானித்துக் கொண்டிருந்த ஒரு வசனம் தான். இங்கே ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டவர்கள். சோ தேவனுடைய சமூகத்துல நாம் வருவது என்பது நம்மால் ஆவது அல்ல. தேவன் தெரிந்து கொண்டதினால் தான் நாம் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். சகாராஜ் பிரதர் ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிச்சாரு. சங்கீதம் 5 வசனம் 7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். அப்படியானால் தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனுடைய சமூகத்திற்கு நாம் வருவதற்கு தேவனுடைய மிகுந்த கிருபை அவசியமா இருக்கிறது. இங்கிலீஷ்ல அது எப்படி இருக்குது? Multiples of your mercy, multitude of your mercy. மிகுந்த கிருபை, அதாவது தமிழ்ல கிருபைன்னு போட்டிருக்குது. ஆக்சுவலா அது கிருபை அல்ல, இரக்கம். மெர்சி, மெர்சிக்கு டிரான்ஸ்லேஷன் என்ன? இரக்கம். கிரேஸ், கிருபைக்கு கிரேஸ், கிருபைக்கு டிரான்ஸ்லேஷன் கிரேஸ், மெர்சி இரக்கத்துக்கு டிரான்ஸ்லேஷன் மெர்சி. அப்போ இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கிறது என்னன்னா, நானும் உமது மிகுந்த இரக்கத்தினாலே, மல்டிடியூட் ஆஃப் யுவர் மெர்சிஸ், அபண்டன்ஸ் ஆஃப் யுவர் மெர்சிஸ், அந்த அதிகமான இரக்கம் இருந்தால்தான் நாம் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே கடந்து வர முடியும் என்று இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏதோ நான் விரும்புகிறேன் அதனால நான் போகிறேன் என்று அல்ல. தேவன் பல சூழ்நிலைகளினாலே நம்மை வர வைக்கிறார். நாம 65:4 நாம் வாசிக்கும் பொழுது உம்முடைய பிரகாரங்களில் நாம் வாசமா இருக்கும்படி அவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ என்று பார்த்தோம். தெரிந்து கொள்ளுதலோடு அங்கே நிறுத்திவிட்டால் பரவாயில்லை. அதற்கு பிறகு சேர்த்து கொள்ளுகிறவர் என்று போட்டிருக்கிறார். அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 2 வார்த்தைகள், வித்தியாசமான வார்த்தைகள் அங்கே வருகிறது. தெரிந்து கொள்ளுதலுக்கு சூஸ் அப்படின்னு கரெக்டா கொடுத்திருக்கு, தெரிந்து கொள்ளுதல், சரியா? ஆனா சேர்த்து கொள்ளுகிறவன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து காஸ் அப்படின்னு என்ன போட்டிருக்குது? காஸ். அப்போ சும்மா சேர்த்து கொள்ளல அவரு, அதற்கான சூழ்நிலையை அவர் அங்கே உருவாக்குகிறார்.
ಅದಕ್ಕಾಗಿ ಆತನು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಅಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. இந்த ஆடுகளை, செம்மறி ஆடுகளை சில அந்த கிடையில போய் அவைகளை சேர்க்க வேண்டும் என்றால் அந்த மேய்ப்பன் என்ன செய்வார்? ಕುರಿಗಳ ಮಂದಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವುಗಳನ್ನು ಸೇರಿಸಬೇಕಾದ್ರೆ ಕುರುಬನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அந்த வாசலை விரிவா வைக்க மாட்டார், ரொம்ப குறுகலா வைப்பார். ಅದರ ಬಾಗಿಲನ್ನು ತುಂಬಾ ಇಕ್ಕಟ್ಟಾಗಿ ಇಡುತ್ತಾನೆ. அப்ப அந்த ஆடுகள் இஷ்டத்திற்கு அங்கே இங்கே ஓட முடியாது. ಆ ಕುರಿಗಳು ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾವು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಓಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. அந்த ஒரே பாதைக்குள் நடந்து உள்ளே போகும். ಅದು ಒಂದೇ ಮಾರ್ಗವಾಗಿ ನಡೆದುಕೊಂಡು ಮುಂದೆ ಹೋಗುತ್ತದೆ. அப்பதான் அதை ராத்திரியை முழுவதுமாக பாதுகாப்பாக வைக்க முடியும். ಹಾಗಿದ್ದರೆ ಆ ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ಅದನ್ನು ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ನೋಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. அதை போலவே யாகுவா நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்கிறார் என்றால், ಅದೇ ಪ್ರಕಾರ ಯಾಕೋಬನ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಜೀವನದಲ್ಲಿ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದರೆ, இவ்விதமாக நம்மை வழி நடத்தி ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸಿ சரியான இடத்திலே நாம் வந்து சேரும்படியாக நமக்கு சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸೇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. யாருக்கு அந்த சூழ்நிலைகளை உருவாக்குவார்? ಯಾರಿಗೆ ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಆತನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ? யாரை அவர் தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு தான் அந்த சூழ்நிலையை உருவாக்குவார். ಯಾರನ್ನು ಆತನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೋ ಅಂತವರಿಗೆ ಮಾತ್ರ ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. யாகுவா அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ரொம்ப காலமாகலாம். ಯಾವ ಅವರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಬಹಳ ಕಾಲ ಆಗುತ್ತದೆ. ஆனால் அவர் தெரிந்து கொண்டவர்கள் தான் அவருடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்க முடியும். ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡವರು ಮಾತ್ರ ಆತನ ಅಂಗಳದಲ್ಲಿ ವಾಸಿಸಲು ಸಾಧ್ಯ. சோ நாம் விரும்புவதனால் அல்ல, ನಾವು ಇಷ್ಟಪಡುವುದರಿಂದ ಅಲ್ಲ, அவர் நம்மை கொண்டு வர வேண்டும். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. யாரை அவர் கொண்டு வருவார்? ಯಾರನ್ನು ಆತನು ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ? அவர் கொண்டு வருவதற்கு நாம் இங்கே பார்த்தோம், முதலாவது அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். ನಾವು ಮೊದಲು ನೋಡಿದ್ದೇವೆ, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. சங்கீதம் 5 பார்த்தோம், அவர் என்ன செய்ய வேண்டும்? மிகுந்த இரக்கத்தை தர வேண்டும். ಕೀರ್ತನೆ 5 ನೋಡಿದ್ದೇವೆ, ಆತನು ಮಹಾ ಕರುಣೆಯನ್ನು ಕೊಡಬೇಕು. இதெல்லாம் இல்லாமல் நாம் அவருடைய சமூகத்துக்குள்ளே வர முடியாது. ಇವುಗಳೆಲ್ಲವೂ ಇಲ್ಲದೆ ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இதற்கு மேல என்ன குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்கணும்? ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ನಮಗೆ ಇನ್ನು ಯಾವ ಅರ್ಹತೆ ಇರಬೇಕು? சங்கீதம் 25 வசனம் 12 பார்க்கலாம். Psalm 25 verse 12. 25ನೇ ಕೀರ್ತನೆ 12ನೇ ವಚನ. ಯಾವನು ಯಾಕೋಬನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನು ಅವನಿಗೆ ಉಚಿತವಾದ ಮಾರ್ಗವನ್ನು ಆತನು ಬೋಧಿಸುವನು. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாகுவாவுக்கு பயந்தவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிப்பார். ஆமென். ಆಮೆನ್. அப்ப யாருக்கு இங்க வழியை போதிக்கிறாரு? ಆತನು ಯಾರಿಗೆ ಈ ಮಾರ್ಗವನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಾನೆ? யார் உண்மையாகவே யாகுவாவுக்கு பயப்படுகிறார்களோ ಯಾರು ನಿಜವಾಗಿ ಆತನಿಗೆ ಭಯಪಡುತ್ತಾರೋ அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை அவர்களுக்கு போதிக்கிறார். ಅಂತವರಿಗೆ ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡಂತ ಮಾರ್ಗವನ್ನು ಅವರಿಗೆ ಬೋಧಿಸುತ್ತಾನೆ. அப்ப போதிக்கிறார் என்று சொல்லுவதை விட அந்த வழியை காண்பிக்கிறார் என்று நாம் சொல்லலாம். ಬೋಧಿಸುತ್ತಾನೆ ಅನ್ನೋದಕ್ಕಿಂತ ಆತನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದು ಹೇಳೋಣ. அப்ப இங்க இன்னொரு தகுதி என்ன பார்த்திருக்கிறோம்? மூணாவது தகுதி என்ன? ಮೂರನೇ ಅರ್ಹತೆ ಏನು? அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. ಆತನಿಗೋಸ್ಕರ ಭಯಪಡುವವರಿಗೆ. அல்லேலூயா. those who fear him, யாகுவாவுக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் தெரிந்து கொள்ளுகிற வழி நமக்கு போதிக்கிறார். ಯಾವಾಗಲೂ ಭಯಪಡುವವರಿಗೋಸ್ಕರ ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡಂತ ಮಾರ್ಗವನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. நாம் தெரிந்து கொள்ளும் வழி அல்ல, ನಾವು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವ ಮಾರ್ಗವಲ್ಲ. நாம் தெரிந்து கொள்ளுகிற வழிகள் ஜீவனுக்கு நேரான வழியா இருப்பதில்லை. ನಾವು ಆರಿಸಿಕೊಂಡ ಮಾರ್ಗ ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವ ಮಾರ್ಗವಲ್ಲ. நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கிறது. நீதிமொழிகள் 14 வசனம். Proverbs chapter 14 verse 12. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ. ಮನುಷ್ಯ ದೃಷ್ಟಿಗೆ ಸರಿಯಾಗಿ ತೋರುವ ಒಂದು ದಾರಿಯುಂಟು, ಅದು ಕಟ್ಟ ಕಡೆಗೆ ಮರಣ ಮಾರ್ಗವೇ. அல்லேலூயா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அல்லேலூயா. அப்ப மனுஷனிடத்துல நீ உனக்கு தேவையானதை நீ தெரிந்து கொள் என்று அவர் விட்டால், ಮನುಷ್ಯನಿಗೆ ನೀನು ಬೇಕಾದದನ್ನು ಆರಿಸಿಕೋ ಎಂದು ಆತನು ಬಿಟ್ಟರೆ, அவன் தனக்கு நலமானதை தெரிந்து கொள்ளுவான். ಆ ಮನುಷ್ಯನು ತನಗೆ ಸರಿಯಾದದನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அதனுடைய முடிவு மரணம். ಅದಕ್ಕೆ ಕಡೆ ಮಾರ್ಗವೇ ಮರಣ. அது யாகுவாவுக்கு பிரியமானதா என்பதை அவன் யோசித்து பார்ப்பதில்லை. ಆ ಮಾರ್ಗ ಯಾವನಿಗೆ ಪ್ರಿಯವಾದುದು ಎಂಬುದು ಆತನು ಯೋಚನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அப்ப இவனுக்குள்ள யாகுவாவுக்கு பயப்படுகிறதான பயம் இல்லை. ಹಾಗಾದರೆ ಈತನಿಗೆ
ಯಾವನಿಗೆ ಭಯಪಡುವ ಭಯ எவன் ஒருவன் யாகோவுக்கு பயப்படுகிறானோ ಯಾರು ಯಾವನಿಗೆ ಭಯಪಡುತ್ತಾನೋ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் காண்பிப்பார். ಆತನಿಗೆ ಆತನು ತಿಳಿಸಿಕೊಡುವಂತ ಮಾರ್ಗವನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಾನೆ. அப்ப அவர் தெரிந்து கொள்ளுகிறதான வழி நமக்கு ஜீவனுக்கு நேராய் போகிற வழி. ಆತನು ತೋರಿಸುವಂತ ಮಾರ್ಗ ನಾವು ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗವಾಗಿದೆ. இதெல்லாம் நாம் அவருடைய பிரகாரங்களில் வாசமாய் இருப்பதற்கு அவர் எப்படி தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ಇವೆಲ್ಲವೂ ಆತನ ಅಂಗಳದಲ್ಲಿ ವಾಸಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾರನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நாம் யாகோவுக்கு உண்மையாக பயப்படுகிறவர்களாய் இருப்போமானால் ನಾವು ಯಾವನಿಗೆ ನಿಜವಾದ ಭಯಪಡುವವರಾಗಿದ್ದರೆ வெறும் ஆராதனைக்கு வருவது மட்டுமல்ல, ಬರೀ ಆರಾಧನೆಗೆ ಬರುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாகத்தையும் அவர் சரியாக நமக்கு போதித்து வழிநடத்துவார். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಭಾಗವನ್ನು ಆತನು ಸರಿಯಾಗಿ ಬೋಧಿಸಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವನು. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் என்னவென்றால், ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದಿರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ, எனக்கு எது சரி என்று தெரிந்து நான் தெரிந்து கொண்டேனோ ನನಗೆ ಯಾವುದು ಸರಿ ಎಂದು ತೋಚಿ ನಾನು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡೇನೋ அந்த வழிகளில் எல்லாம் அநேகமாக தோல்விகளைத்தான் நாம் சந்தித்தோம். ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅನೇಕ ಸೋಲುಗಳನ್ನೇ ನಾನು ಸಂಧಿಸಿದೆನು. ஆனால் எவன் யாகோவுக்கு பயப்படுகிறானோ ಯಾರು ಯಾವನಿಗೆ ಭಯಪಡುತ್ತಾರೋ அவனுக்கு அவர் தெரிந்து கொள்கிற வழியை அவர் காட்டுகிறார். ಅಂತವನಿಗೆ ಆತನು ತಿಳಿದುಕೊಂಡಂತ ಮಾರ್ಗವನ್ನು ಆತನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. ரெண்டு பேர்ல யார் செய்யறது சரியா இருக்கும், யாரு புத்திசாலி? ಈ ಇಬ್ಬರಲ್ಲಿ ಯಾರು ಸರಿಯಾಗಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ, ಯಾರು ಬುದ್ಧಿವಂತರು? யாகுவா செய்யறது சரியா இருக்குமா, இல்ல நம்ம செய்யறது சரியா இருக்குமா? ಯಾವನು ಮಾಡುವುದು ಸರಿಯಾಗಿರುತ್ತದ, ಇಲ್ಲ ನಾವು ಮಾಡುವುದು ಸರಿಯಾಗಿರುತ್ತದೋ? நம் ஒவ்வொருவருக்கும் எந்த வழி தேவை என்று யாகுவா தெரிந்து கொள்கிறார். என் பிள்ளைக்கு இந்த வழியில் போனால்தான் சரியா இருக்கும் என்று அவன் முன்கூட்டியே தீர்மானித்து அந்த பாதையை நமக்கு காட்டுகிறார். ನನ್ನ ಮಗನಿಗೆ ಈ ಮಾರ್ಗ ಸರಿಯಾಗಿರುತ್ತದೆ ಎಂದು ಆತನು ಮೊದಲೇ ನಮ್ಮನ್ನು ಆಡಿಸಿ ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. அப்ப அவர் காட்டுகிற வழியிலே நாம் நடந்து செல்லுவோமானால் ಆತನು ತೋರಿಸುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆದುಕೊಂಡು ಹೋದರೆ நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை காண முடியும். ನಾವು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆಯನ್ನು ಕಾಣುತ್ತೇವೆ. ஆகவே எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக ಯಾವುದೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ அவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಬೇಕು. ஐயா, நான் இதை செய்வது உமக்கு சித்தமா? ಅಯ್ಯ, ನಾನು ಇದು ಮಾಡುವುದು ನಿನಗೆ ಸರಿಯಾ? நான் இந்த வழியில் போவது உமக்கு பிரியமா ನಾನು ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದು ನಿಮಗೆ என்று ಸತ್ಯವಾ? நாம் அவரிடத்தில் கேட்போமானால் ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುವುದಾದರೆ அவர் நமக்கென்று தெரிந்து வைத்திருக்கிற வழியை நமக்கு காட்டுவார். ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಆರಿಸಿಕೊಂಡಂತ ಮಾರ್ಗವನ್ನು ಆತ ನಮಗೆ ತೋರಿಸುವನು. மகனே, இந்த வழியைத்தான் நான் உனக்காக தெரிந்து வைத்திருக்கிறேன். ಮಗನೇ, ಈ ಮಾರ್ಗವನ್ನು ನಿನಗಾಗಿ ಆರಿಸಿ ತೆಗೆದಿಟ್ಟಿದ್ದೇನೆ. சோ நான் காட்டுகிற பாதையிலே நீ போவாயானால் ನಾನು ತೋರಿಸುವ ದಾರಿಯಲ್ಲಿ ನೀನು ಹೋಗುವುದಾದರೆ நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ನಾನು ನಿನಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ಹೇಳುವೆನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சங்கீதம் 32 வசனம் 8 பார்க்கலாம். Psalm 32 verse 8. 32ನೇ ಕೀರ್ತನೆ 8ನೇ ವಚನ. ಯಾಕೋಬನು ನಿನ್ನನ್ನು ಉಪದೇಶಿಸಿ ನಡೆಯಬೇಕಾದ ಮಾರ್ಗವನ್ನು ತಿಳಿಸುವೆನು, ನಿನ್ನನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸಿ ಆಲೋಚನೆ ಹೇಳುವೆನು ಅನ್ನುತ್ತಾನೆ. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. ಎಂಥ ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯ ನೋಡಿರಿ. அவர் நமக்கு போதிப்பாராம். ಆತನು ನಮಗೆ ಬೋಧಿಸುತ್ತಾನೆ. போதித்து நீ இந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு காட்டுவார். ನೀನು ಈ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆತ ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. யாருக்கு அவர் காட்டுவார் என்று நாம் பார்த்தோம்? ಯಾರಿಗೆ ಆತನು ತೋರಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ದೇವೆ. யாகுவாவுக்கு பயப்படுகிறவனுக்கு. ಯಾಕೋಬನಿಗೆ ಯಾರು ಭಯಪಡುತ್ತಾರೋ ಅಂತವರಿಗೆ. அப்ப யாகுவாவுக்கு பயப்படுகிறவனுக்கு தான் அவர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ಯಾರು ಯಾಕೋಬನಿಗೆ ಭಯಪಡುತ್ತಾರೋ ಅಂತವರಿಗೆ ಮಾತ್ರ ಯಾಕೋಬನು ಆರಿಸಿಕೊಂಡ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த வழியிலே நீங்கள் போகும்போது ಆ ದಾರಿಯಲ್ಲಿ ನೀವು ನಡೆಯುವಾಗ முதலில் அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ಮೊದಲನೇದಾಗಿ ಆತನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? உங்கள் மேல் அவர் தன் கண்ணை வைப்பார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಆತನು ತನ್ನ ಕಣ್ಣನ್ನು ಇಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ஆமா, நாம போகிற வழியிலே நீ போ என்று விட்டு அவர் சும்மா இருப்பதில்லை. ನಾವು ನಡೆಯುವ ದಾರಿಯಲ್ಲಿ ನೀವು ನಡಿ ಎಂದು ಹೇಳಿ ಆತನು ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. உங்கள் மேல் அவர் கண்ணை வைக்கிறார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಆತನ ಕಣ್ಣನ್ನು ಇಡುತ್ತಾನೆ. அதனுடைய அர்த்தம் என்ன? ಅದರ ಅರ್ಥವೇನು? நீங்கள் போகிற பாதை அவர் காட்டின பாதைதானா இல்லையா என்று அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ನೀವು ನಡೆಯುವಂತ ದಾರಿ ಆತನ ತೋರಿಸಿದ ದಾರಿ ಅಲ್ಲವಾ ಎಂದು ಆತನು ನೋಡುತ್ತಲೇ ಇರುತ್ತಾನೆ.
ஒருவேளை அந்த வழியிலிருந்து கொஞ்சம் நீங்கள் விலகி போனால் ಒಂದು ವೇಳೆ ಆ ಮಾರ್ಗವನ್ನು ತಪ್ಪಿ ನೀವು ಸ್ವಲ್ಪ ಅಗಲಿ ಹೋದರೆ உடனே அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ತಕ್ಷಣ ಆತನು ನಿಮಗೆ ಆಲೋಚನೆ ನೀಡುತ್ತಾನೆ. மகனே கொஞ்சம் இந்த இடது பக்கமாக வா, ಮಗನೇ ಸ್ವಲ್ಪ ಎಡಗಡೆಯಲ್ಲಿ ಬಾ, அல்லது கொஞ்சம் வலது பக்கமாக போ, ಇಲ್ಲ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಹೋಗು, அல்லது இன்னும் கொஞ்சம் முன்னாலே போ. ಅಲ್ಲದೆ ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಹೋಗು. இவ்வளவு தூரம் அவர் நம்மை வழி நடத்துவாராம். ಇಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸುತ್ತಾನಂತೆ. ஹல்லேலூயா. எப்பொழுது ಯಾವಾಗ நாம் அவருக்கு பயப்பட்டால், ನಾವು ಆತನಿಗೆ ಭಯಪಟ್ಟರೆ, நாம் அவருக்கு காத்திருந்தால், ನಾವು ಆತನಿಗೋಸ್ಕರ ಕಾದುಕೊಂಡಿದ್ದರೆ அவர் இப்படிப்பட்ட வழிகளிலே நம்மை நடத்துவார். ಆತನು ಇಂಥ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. அதனுடைய முடிவோ ஜீவனை தரும். ಅದರ ಅಂತ್ಯವು ಜೀವವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. அவர் காட்டின வழியில் நீங்கள் கடந்து போய் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள். ಆತನು ತೋರಿಸಿದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆದುಕೊಂಡು ಹೋದರೆ ನೀವು ಮಾಡುವ ಕೆಲಸದಲ್ಲಿ ಜಯವನ್ನು ನೀವು ಹೊಂದುವಿರಿ. அதை தமிழ் பைபிள் எப்படி சொல்லுகிறது? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறது. ಆತನು ಮಾಡುವುದು ಎಲ್ಲವೂ ಸಫಲವಾಗುತ್ತದೆ. அது கன்னடத்தில் எப்படி இருக்கு? ஆதியாகமத்துல தேடாதீங்க, சங்கீதம் 1ல பாருங்க. சங்கீதம் 1 வசனம் 3. ಮೂರನೇ ಕೀರ್ತನೆ 1 சங்கீதம் 1. 1ನೇ ಕೀರ್ತನೆ 3ನೇ ವಚನ. ಅವನು ನೀರಿನ ಕಾರ್ಯಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದ ಮರದ ಆಗಿರುವನು, ಹಂತ ಮತ್ತು ತಕ್ಕ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಫಲ ಕೊಡುತ್ತದಲ್ಲ, ಅದರ ಎಲೆ ಬಾಡುವುದೇ ಇಲ್ಲ, ಅದರಂತೆ ಅವನ ಕಾರ್ಯವೆಲ್ಲವೂ ಸಫಲವಾಗುವುದು. கன்னடத்துல சபலமாகுதுன்னு போடுது இருக்கு இல்லையா? தமிழ்ல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனா இந்த ரெண்டையும் விட்டு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா he shall prosper in all his ways. In all his whatever he does, whatever it is, அவன் செய்வது எல்லாவற்றிலும் அவன் என்ன செய்வானா? முன்னேற்றத்தை காண்பான், ஒரு வெற்றியை காண்பான். ಅವನು ನಡೆಯುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅವನು ಜಯವನ್ನು ಕಾಣುವನು. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் நாம் எந்த விஷயத்தை தொட்டாலும் அந்த விஷயத்திலே ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை நாம் பார்க்க முடியும். ಈ ರೀತಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ನಾವು ಮುಟ್ಟುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ಜಯವನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. அநேக விஷயங்களிலே நாம் முடிவெடுத்து அதிலே தோற்று போகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ಅನೇಕ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡು ಅದರಿಂದ ನಾವು ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತೇವೆ. அதற்கு என்ன காரணம்? ಅದಕ್ಕೆ ಏನು ಕಾರಣ? நாம் நம்மை நம்புகிறோம், ನಾವು ನಮ್ಮನ್ನು ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ, நமக்குள்ள இருக்கிற திறமையை நம்புகிறோம், ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನು ನಂಬುತ್ತೇವೆ, நமக்குள்ள இருக்கிற பணத்தை நம்புகிறோம், ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಹಣವನ್ನು ನಂಬುತ್ತೇವೆ, அல்லது செல்வாக்குள்ள மனிதர்களை நாம் நம்புகிறோம். ಇಲ್ಲ ಐಶ್ವರ್ಯವಂತ ಮನುಷ್ಯರನ್ನು ನಂಬುತ್ತೇವೆ. ஒன்றை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ನಿಮ್ಮ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. எவ்வளவு செல்வாக்குள்ள மனிதனும் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவான். ಎಷ್ಟು ಐಶ್ವರ್ಯವಂತ ಮನುಷ್ಯನು ಒಂದು ದಿನ ಏನು ಇಲ್ಲದವನಾಗುತ್ತಾನೆ. ஆனால் நீங்கள் யாகுவாவை நம்பினால் ಆದರೆ ನೀವು ಯಾವನನ್ನು ನಂಬಿದರೆ சரியான ஆளிடத்திலே அவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ಸರಿಯಾದ ಮನುಷ್ಯನ ಬಳಿಯೇ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಸೇರಿಸುವನು. சரியான சம்பவங்கள் உங்களுக்கு எதிர்ப்படும்படியாக அவர் செய்வார். ಒಳ್ಳೆಯ ಸಂಭವಗಳು ನಿಮಗೆ ಬರುವಾಗೆ ಎದುರುಗೊಳ್ಳುವಂತೆ ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. அது நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா இருக்கும். ಅದು ನೀವು ಕೇಳುವುದಕ್ಕೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಅಧಿಕವಾಗಿರುತ್ತದೆ. ஆம், அருமையான தேவ பிள்ளையே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் அவரை சார்ந்து ஜெபிக்கும் பொழுது ನಾವು ಆತನನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಜೀವನ ನಡೆಸುವಾಗ அவருக்கு சித்தமானது என்ன என்பதை நாம் யோசித்து தேடி கண்டுபிடித்து நாம் செய்யும் பொழுது ಆತನ ಚಿತ್ತ ಏನೆಂಬುದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನಾವು ಕಂಡುಕೊಂಡು ಅದರಲ್ಲಿ ನಡೆದರೆ நமக்கு எது நலமானது என்பதை அவரும் தேடி கண்டுபிடித்து செய்வார். ನಮಗೆ ಯಾವುದು ಒಳ್ಳೆಯದು ಎಂದು ಆತನು ನೋಡಿ ಕಂಡುಕೊಂಡು ನಮಗೆ ಮಾಡುವನು. நாம் தவறான வழியில் போகுவதற்கு அவர் விட மாட்டார். ನಾವು ತಪ್ಪಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಆತನು ಎಂದಿಗೂ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஒருவேளை நாம் தவறான வழியில் போவோமானால் ಒಂದು ವೇಳೆ ತಪ್ಪಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯುವುದಾದರೆ நமக்கு அவர் ஆலோசனை சொல்லுவார். ನಮಗೆ ಆತನ ಆಲೋಚನೆ ಹೇಳುವನು. தீர்க்கதரிசி ஏசாயா இப்படி சொல்லுகிறார், ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நீ வலது புறமாய் சாயும் போதும் ನೀನು ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಬಾಗುವಾಗಲು, நீ இடது புறமாய் சாயும் போதும் ನೀನು ಎಡಗಡೆಯಲ್ಲಿ ಬಾಗುವಾಗಲು வழி இதுவே, ಮಾರ್ಗ ಇದುವೇ, இதிலே நடவுங்கள் என்று ಇದರಲ್ಲಿ ನಡೆಯಿರಿ ಎಂದು உங்களுக்கு பின்னாக சொல்லப்படும் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். ಹಿಂದೆ ಹೇಳುವ ಶಬ್ದವನ್ನು ನೀವು ಕೇಳುವಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமா, யாருடைய சத்தமா இருக்கும் அது? ಅದು ಯಾರ ಶಬ್ದವಾಗಿರುತ್ತದೆ?
உங்கள் போதகருடைய சத்தமாய் இருக்கும். ನಿಮ್ಮ ಬೋಧಕರ ಶಬ್ದವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ಅವರು ನಿಮಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ನೀಡುವರು. யார் மூலமாக உங்களுக்கு ஆலோசனை சொல்ல போகிறார்? ಯಾರ ಮುಖಾಂತರ ನಿಮಗೆ ಆಲೋಚನೆ ನೀಡುತ್ತಾರೆ? அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். ಅವರ ವಾಕ್ಯಗಳ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ಆಲೋಚನೆ ನೀಡುತ್ತಾನೆ. ஊழியக்காரன் மூலமாகவும் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். ಸೇವಕರ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ಆಲೋಚನೆ ನೀಡುತ್ತಾರೆ. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 30ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ. ஐசாயா 30 verse 21. ನೀವು ಬಲಕ್ಕಾಗಲಿ ಎಡಕ್ಕಾಗಲಿ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವಾಗ ಇದೇ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇದೇ ಮಾರ್ಗ ಇದರಲ್ಲಿ ನಡೆಯಿರಿ ಎಂದು ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ಆಡುವ ಮಾತು ನಿಮ್ಮ ಕಿವಿಗೆ ಬೀಳುವುದು. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், அப்ப வலதுபுறமாய் சாயும் போதுன்னு அர்த்தம் என்ன? யாகுவா உங்களுக்கு காட்டுகிற வழியிலிருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி வலதுபுறமாய் போகும்போதோ, ಯಾಹೋವ ನಿಮಗೆ ತೋರಿಸುವ ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು ನೀವು ಎಡಗಡೆ ಬಲಗಡೆ ಹೋಗುವಾಗಲೂ அல்லது இடதுபுறமாய் போகும் பொழுதோ, ಇಲ್ಲ ಎಡಗಡೆ ಹೋಗುವಾಗಲೂ உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன யாகுவா, ನಿಮಗೆ ಆಲೋಚನೆ ಎಂದು ಹೇಳಿದಂತೆ மகனே நீ இந்த பாதையில் போக வேண்டாம், நீ நேர் வழியில் போ என்று உங்களிடத்தில் பேசுவார். ಮಗನೇ ನೀನು ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಬೇಡ, ನೀ ನೇರವಾಗಿ ಹೋಗು ಎಂದು ಹೇಳುವನು. அப்படி அவர் சொல்லுவதை உங்கள் காதுகள் கேட்கும். ಆ ರೀತಿ ಹೇಳುವುದು ನಿಮ್ಮ ಕಿವಿಯಾರೆ ಕೇಳುವಿರಿ. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமா. அப்போ அவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக, தன்னுடைய செய்தியின் மூலமாக நமக்கு ஆலோசனை சொல்லுவார். ಆತನ ವಾಕ್ಯಗಳ ಮುಖಾಂತರ ಸುವಾರ್ತೆಯ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ಆತನ ಮಾರ್ಗವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ಆತನ ಸೇವಕರ ಮುಖಾಂತರ ನಿಮಗೆ ಆತನ ಆಲೋಚನೆ ಹೇಳುವನು. அப்போ அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நாம் அதன்படி நடந்தால், ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿಕೊಂಡು ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆದರೆ நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் ஜெயத்தை பார்க்க முடியும். ನಾವು ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಜಯವನ್ನು ನಾವು ಕಾಣಲು ಸಾಧ್ಯ. ஆக மொத்தத்தில் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? யாகுவுக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ನಾವು ಒಟ್ಟಿಗೆ ಆತನಿಗೆ ನಾವು ಭಯಪಡುವವರಾಗಿರಬೇಕು. இப்ப ரட்சிக்கப்படுவதற்கு கூட அவர் நமக்கு வழியை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕೂ ಆತನು ನಮಗೆ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய சபையில் வந்து சேர்வதற்கு, அவருடைய பிரகாரங்களில் வருவதற்கு அவர் நமக்கு பாதையை காட்டுகிறார். ಆತನ ಸಭೆಯಲ್ಲಿ ಆತನ ಅಂಗಳಕ್ಕೆ ಬಂದು ಸೇರುವುದಕ್ಕೂ ಆತನ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. அதன் பின்பு நாம் ரட்சிப்படைவதற்கும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கும் அவர் நமக்கு வழியை காட்டுகிறார். ಅದೇ ರೀತಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕೂ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಆತನು ನಮಗೆ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. அவர் சொன்னது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ಆತನು ಹೇಳಿದ್ದು ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ನಾನೇ ಸತ್ಯ ಮಾರ್ಗ ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನೆ. அப்ப அவரை அல்லாமல் வேற வழி கிடையாது. ಆತನಲ್ಲದೆ ನಮಗೆ ಬೇರೆ ಮಾರ್ಗವೇ ಇಲ್ಲ. சோ அப்படி சொன்னவர் வெறுமனே அந்த வழி இதுதான் என்று சொல்வதோடு நின்று விடாமல், ಮಾರ್ಗ ಇದೆ ಎಂದು ಹೇಳಿ ಅಲ್ಲಿಗೆ ಆತನು ನಿಲ್ಲಿಸದೆ தாமே வழியாக மாறி ಆತನೇ ಮಾರ್ಗವಾಗಿ ಬದಲಾವಣೆಯಾಗಿ அந்த வழியிலே நாம் கடந்து செல்லும்படியாக நம்மை அனுமதிக்கிறார். ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ನಡೆದು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಆತ ನಮಗೆ ಅನುಮತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. சோ அவர் எப்படி நமக்கு வழியாக மாறினார்? ಆತನು ಹೇಗೆ ನಮಗೆ ಮಾರ್ಗವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು? எபிரேயருக்கு எழுதின நிருபம் அங்கே 9ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கலாம். ಇಬ್ರಿಯರ ಪುಸ್ತಕ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 11, 12 ವಚನಗಳು. ಆದರೆ ಮೆಸ್ಸೇನು ಈಗ ಬರುತ್ತಿರುವ ಮೇಲುಗಳನ್ನು ಕುರಿತು ಮಹಾಯಾಜಕನಾಗಿ ಬಂದು ಕೈಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ, ಅಂದರೆ ಈ ಸೃಷ್ಟಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಘನವಾಗಿಯೂ ಉತ್ಕೃಷ್ಟವಾಗಿಯೂ ಇರುವ ಗುಡಾರದಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವುದವನಾಗಿ ಹೋತಗಳನ್ನು ಮತ್ತು ಹೋರಿಗಳ ರಕ್ತವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ ಸ್ವಂತ ರಕ್ತವನ್ನೇ ತೆಗೆದುಕೊಂಡು ನಮಗೋಸ್ಕರ ನಿತ್ಯ ವಿಮೋಚನೆಯನ್ನು ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡವನಾಗಿ ಒಂದೇ ಸಾರಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಪ್ರವೇಶಿಸಿದನು. ஆமென். ஹல்லேலூயா. மேசியாவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இங்க எந்த வழியாக அவர் நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார் இந்த மீட்பை? ಯಾವ ಮಾರ್ಗವಾಗಿ ಆತನ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ?
உத்தமமான கூடாரத்தின் வழியாக அவர் அங்கே பாதையை நமக்கு உருவாக்கி இருக்கிறார். ಉತ್ಕೃಷ್ಟವಾದ ಗುಡಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವರನ್ನಾಗಿ ಆತನ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. சோ அந்த உத்தமமான கூடாரம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது? ಆ ಉತ್ಕೃಷ್ಟವಾದ ಗುಡಾರ ಎಂದು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அதை 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிப்போமானால் எபிரேயர் 10:19 10:19 ಹೀಬ್ರೂ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಚನ. ಹೀಗಿರಲಿ ಸಹೋದರರೇ, ಯಾಕೋಬ ನಮಗೋಸ್ಕರ ಪ್ರತಿಷ್ಠಿತ ಜೀವವುಳ್ಳ ಹೊಸ ದಾರಿಯಲ್ಲಿ ಆತನ ರಕ್ತದ ಮೂಲಕ ಆತನ ಶರೀರವೆಂಬ ತೆರೆಯ ಮುಖಾಂತರ ದೇವರ ಸಮಕ್ಷಮದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಧೈರ್ಯ ಉಂಟಾಯಿತು. ஆமென். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு யாகுஷுவா தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எந்த வழியாக அவர் நமக்கு மார்க்கத்தை உண்டு பண்ணினார்? ಯಾವ ಮಾರ್ಗದಿಂದ ಆತನು ನಮಗೆ ವಿಪತ್ತನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ? இந்த உலகத்தில் வந்த பெரியவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது வழி அல்லது இங்கே இருக்கிறது வழி என்று சொன்னார்கள். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದಂತ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಮಹಾನ್ಗಳೆಲ್ಲ ಮಾರ್ಗ ಅಲ್ಲಿ ಇದೆ ಇಲ್ಲಿದೆ ಎಂದು ಹೇಳಿದರು. அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். ಅವರು ಹೇಳಿ ಅವರು ಹೋದರು. அவர்கள் சொன்ன வழியில் போனவர்கள் எல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டார்களா அல்லது மீட்பை பெற்றுக் கொண்டார்களா என்று கேட்டால் இல்லை. ಅವರು ಹೇಳಿದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆದವರೆಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರ ವಿಮೋಚನೆ ಪಡೆದುಕೊಂಡರ ಎಂದರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒரே ஒருவர் மட்டும் நின்று கொண்டு நானே வழி என்று சொன்னார். ಒಬ್ಬರೇ ಒಬ್ಬರು ನಿಂತುಕೊಂಡು ನಾನೇ ಮಾರ್ಗ ಎಂದು ಹೇಳಿದರು. சொன்னதோடு நின்று விடாதபடிக்கு ಹೇಳಿ ಅಲ್ಲಿಗೆ ನಿಲ್ಲಿಸದೆ தம்முடைய சரீரத்தை கிழித்து அதன் வழியாக நாம் கடந்து செல்ல நமக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணினார். ಆತನು ಶರೀರವನ್ನು ಅರಿತುಕೊಂಡು ಅದರ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ಮಾರ್ಗವನ್ನು ಆತನು ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. தான் என்ன சொன்னாரோ ಆತನು ಏನನ್ನು ಹೇಳಿದನೋ அதை அவர் நிச்சயமாக செய்து காட்டினார். ಅದನ್ನು ಆತನ ಖಂಡಿತಗಳು ಮಾಡಿ ತೋರಿಸಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த பாதை எப்படிப்பட்டதான பாதை? ಈ ಮಾರ್ಗ ಎಂತ ಮಾರ್ಗ? இது மிகவும் இடுக்கமான ஒரு பாதை. ಇದು ತುಂಬಾ ಇಕ್ಕಟ್ಟಾದ ಮಾರ್ಗ. ஆகவே இது எல்லாரும் இந்த பாதைகளை கண்டுபிடிப்பதில்லை. ಎಲ್ಲರೂ ಈ ದಾರಿಯನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. யாருக்கு யாகுவோவுடைய தயவு இருக்கிறதோ, ಯಾರಿಗೆ ಯಾಗುವನ ಕರುಣೆ ಇದೆಯೋ, யாருக்கு யாகுவோவுடைய இரக்கம் இருக்கிறதோ, ಯಾರಿಗೆ ಯಾಗುವನ ದಯೆ ಇದೆಯೋ, அவர்கள் மட்டும்தான் இந்த வழியை கண்டுபிடிப்பார்கள். ಅಂತವರು ಮಾತ್ರ ಈ ಮಾರ್ಗವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವರು. இதை கண்டுபிடிக்கிறவர்கள் அநேகராய் இருக்க போவதில்லை. ಇದನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳಲು ಅನೇಕರಾಗಿರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அது மிக சிலராய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ಅದು ತುಂಬಾ ಸ್ವಲ್ಪ ಮಂದಿ ಇರುತ್ತಾರೆ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கலாம். Gospel according to Matthew chapter 7 verses 13 and 14. ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 13, 14 ವಚನಗಳು. ಇಕ್ಕಟ್ಟಾದ ಬಾಗಿಲಿನ ಒಳಗೆ ಹೋಗಿರಿ, ನಾಶಕ್ಕೆ ಹೋಗುವ ಬಾಗಿಲು ದೊಡ್ಡದು, ದಾರಿ ಅಗಲವು, ಅದರಲ್ಲಿ ಹೋಗುವವರು ಬಹು ಜನ. ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಹೋಗುವ ಬಾಗಿಲು ಇಕ್ಕಟ್ಟು, ದಾರಿ ಬಿಕ್ಕಟ್ಟು, ಅದನ್ನು ಕಂಡು ಹಿಡಿಯುವವರು ಸ್ವಲ್ಪ ಜನ. ஆமென். ಆಮೆನ್. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று சொன்னாரே, அந்த இடுக்கமான வாசல் எது? ಆ ಇಕ್ಕಟ್ಟಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಿ ಅಂತ ಹೇಳಿದರಲ್ಲ, ಆ ಇಕ್ಕಟ್ಟಾದ ದಾರಿ ಯಾವುದು? அங்கே நானே வழி அல்லது நானே வாசல் என்று சொன்னாரு. ಅಲ್ಲಿ ನಾನೇ ದಾರಿ ನಾನೇ ಬಾಗಿಲು ಎಂದು ಹೇಳಿದರಲ್ಲ, அந்த வாசல் தான் இடுக்கமான வாசல். ಆ ಬಾಗಿಲೇ ಇಕ್ಕಟ್ಟಾದ ಬಾಗಿಲು. சோ அந்த வாசல் எப்படி இருக்கிறதா? ಆ ಬಾಗಿಲು ಯಾವ ರೀತಿ ಇದೆಯಂತೆ? அது அதாவது வழி இடுக்கமும் வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. ಬಾಗಿಲು ಇಕ್ಕಟ್ಟು, ದಾರಿ ಬಿಕ್ಕಟ್ಟಾಗಿದೆ. அப்ப அதற்குள்
பிரவேசிக்கும் பொழுது மிகவும் கடினப்பட்டு தான் அதற்குள் பிரவேசிக்க முடியும். ಅದರಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡುವಾಗ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟು ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕು. அப்படியானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் அதில் பிரவேசிக்க முடியும். ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಆರಿಸಿಕೊಂಡವರು ಮಾತ್ರ ಅದರಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಲು ಸಾಧ್ಯ. ரட்சிப்பு என்பது அவர் எல்லாருக்கும் உண்டு பண்ணினார். ರಕ್ಷಣೆ ಎಂಬುದು ಎಲ್ಲರಿಗೂ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. எல்லாருக்கும் அது பொதுவானதுதான். ಎಲ್ಲರಿಗೂ ಅದು ಸಾಮಾನ್ಯವಾದದ್ದೇ. ஆனால் எல்லாரும் அதை பெற்றுக்கொள்வார்களா என்று கேட்டால் ಎಲ್ಲರೂ ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂದು ಕೇಳಿದರೆ எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ಎಲ್ಲರೂ ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ಪಡೆದುಕೊಳ್ಳದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அந்த வாசலே எப்படி இருக்கிறது? ಆ ಮಾರ್ಗ ಯಾವ ರೀತಿ ಇದೆ? அந்த வாசலே மிகவும் இடுக்கமாக இருக்கிறது. ಆ ಬಾಗಿಲು ತುಂಬಾ ಇಕ್ಕಟ್ಟಾಗಿದೆ. அந்த வாசலுக்குள் சரி போகலாம் என்று சொல்லி நீங்கள் உள்ளே போனாலும் ಆ ಇಕ್ಕಟ್ಟಾದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಹೋಗೋಣ ಎಂದು ಹೋದರೂ ಕೂಡ அந்த வழி எப்படி இருக்கிறது? ಆ ದಾರಿ ಯಾವ ರೀತಿ ಇದೆ? நெருக்கமாய் இருக்கிறது. ಅದು ತುಂಬಾ ಬಿಕ್ಕಟ್ಟಾಗಿದೆ. அல்லேலூயா. Hallelujah. முதலாவது நம்முடைய உபதேசமே மிகவும் இடுக்கமான ஒரு உபதேசம். ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮ ಉಪದೇಶವೇ ತುಂಬಾ ಬಿಕ್ಕಟ್ಟಾದ ಉಪದೇಶ. சரி, இந்த உபதேசத்தை ஒருவேளை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ಒಂದು ವೇಳೆ ಈ ಉಪದೇಶವನ್ನು ಕಂಡುಕೊಂಡೇ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಿ ಅಂತ ಅನಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ஏன்னா வசனம் என்ன சொல்லுகிறது? ಏಕೆಂದರೆ ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ಇದನ್ನು ಕಂಡು ಹಿಡಿಯುವುದು ಸ್ವಲ್ಪ ಜನ. எல்லாரும் அதை கண்டுபிடிப்பதில்லை. ಎಲ್ಲರೂ ಅದನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. இந்த வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ಈ ದಾರಿಯನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವುದು ಸ್ವಲ್ಪ ಜನ. இந்த வசனத்துல அதற்குள் பிரவேசிக்கிறவர்கள் சிலர்னு சொல்லல. ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅದರಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡುವುದು ಸ್ವಲ್ಪ ಜನ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் தான். ಅದನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವುದು ಸ್ವಲ್ಪ ಜನನೇ. இதை ஊழியம் பண்ணின நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் அனுபவத்தில் இதை பார்த்திருப்பீர்கள். ಸೇವೆ ಮಾಡುವ ನೀವೆಲ್ಲರೂ ಅದನ್ನು ನಿಮ್ಮ ಅನುಭವದಲ್ಲಿ ನೋಡಿರುತ್ತೀರಿ. நிறைய பேருக்கு போய் நாம் இந்த சத்தியத்தை சொல்லுகிறோம். ಅನೇಕರಿಗೆ ಹೋಗಿ ನಾವು ಈ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. சத்தியத்தை அவர்கள் கேட்கிறார்கள். ಸತ್ಯವನ್ನು ಅವರು ಕೇಳುತ್ತಾರೆ. சத்தியத்தை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ಸತ್ಯವನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆனால் அதற்குள் வாருங்கள் என்று சொன்னால் ಆದರೆ ಅದರೊಳಗಡೆ ಬನ್ನಿರಿ ಎಂದು ಕರೆದರೆ அவர்களாலே வர முடிவதில்லை. ಅವರಲ್ಲಿ ಬರಲು ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப கரெக்டா தான் இருக்கு. ನೀವು ಹೇಳುವುದೆಲ್ಲ ಸರಿಯಾಗಿ ಇದೆ. என்னிடத்தில் அநேகர் சொல்லி இருக்கிறார்கள். ಅನೇಕರು ಹೇಳಿದ್ದಾರೆ. பாஸ்டர்ஸ் வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்க. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಬೋಧಕರು ಸಹ ಈ ರೀತಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. நீங்கள் சொல்லுகிறது ரொம்ப கரெக்டா தான் இருக்கு. ನೀವು ಹೇಳುವುದು ತುಂಬಾ ಸರಿಯಾಗಿ ಇದೆ. நீங்க எல்லாமே வசனத்திலிருந்து தான் காட்டுறீங்க. ನೀವು ಎಲ್ಲವೂ ಸತ್ಯವೇದದಿಂದಲೇ ತೋರಿಸುತ್ತೀರಿ. ஆனாலும் நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். ಆದರೂ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. எவ்வளவு நாள்? ಇನ್ನು ಎಷ್ಟು ದಿವಸ? வருஷ கணக்கா யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னும். ವರ್ಷಾನುಗಟ್ಟಲೆ ಅದನ್ನೇ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்போ அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ಅದನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವುದು ಸ್ವಲ್ಪ ಜನ. இப்ப நான் சொன்ன இந்த ஜனங்கள் எல்லாம் அதை கண்டுபிடித்தார்கள். ನಾನು ಹೇಳುವಂತ ಈ ಜನರೆಲ್ಲರೂ ಅದನ್ನು ಕಂಡುಕೊಂಡರು. ஆனாலும் அதற்குள் பிரவேசிக்க அவர்களுக்குள் மனம் வரவில்லை. ಆದರೂ ಅದರೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಅವರಿಗೆ ಮನಸ್ಸು ಬರಲಿಲ್ಲ. ஏன் மனசு வரல? ಏಕೆ ಮನಸ್ಸು நீங்கள் ಬರಲಿಲ್ಲ? உள்ளே பிரவேசித்தால் ಇದರೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದರೆ ஒரே நெருக்கமாய் இருக்கிறது. ತುಂಬಾ ಬಿಕ್ಕಟ್ಟಾಗಿರುತ್ತದೆ. அங்க போனாலும் தட்டுது, ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ತಟ್ಟುತ್ತದೆ, இந்த பக்கம் போனா உரசுது. ಈ ಕಡೆ ಹೋದ್ರೂ ಅಲ್ಲಿ ಜರುಗುತ್ತದೆ. சோ நம்ம எளிமையாக உள்ள போக முடியல. ನಾವು ಸುಲಭವಾಗಿ ಒಳಗಡೆ ಹೋಗಲು ಆಗುವುದಿಲ್ಲ. குடும்பத்துல போனாலும் பிரச்சனை, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹೋದರೂ ತೊಂದರೆ, நண்பர்களிடத்தில் போனாலும் பிரச்சனை. ಸ್ನೇಹಿತರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋದರೂ ತೊಂದರೆ. சோ மற்றவர்கள் நம்மிடத்துல கேட்கிற கேள்விகளோ யாரிடத்திலும் கேட்காத கேள்விகளை நம்மிடத்துல கேட்பாங்க. ನಮ್ಮ ಬಳಿ ಕೇಳುವ ಪ್ರಶ್ನೆ ಯಾರ ಬಳಿಯೂ ಕೇಳದಿರುವಂತ ಪ್ರಶ್ನೆಗಳು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ நீங்க ಕೇಳುತ್ತಾರೆ. அவர்களுக்கு பதில் சொன்னாலும் கூட ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ನಿಮಗೆ ನೀವು ಅವರಿಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟರೂ ಅವರು சோ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இந்த யாத்திரை எப்படி இருக்கும்? ಆದ್ದರಿಂದ ಈ ಯಾತ್ರೆ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತದೆ? மிகவும் இடுக்கமாகவும் நெருக்கமான ஒரு யாத்திரையாக இருக்கும். ತುಂಬಾ ಇಕ್ಕಟ್ಟಿನಿಂದ ಬಿಕ್ಕಟ್ಟಿನಿಂದ ಕೂಡಿದ ಯಾತ್ರೆಯಾಗಿರುತ್ತದೆ. இந்த யாத்திரைக்குள் போவதற்கு தெரிந்து கொள்ளப்படுவது மிகவும் அவசியம். ಈ ಯಾತ್ರೆಯೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆರಿಸಿಕೊಳ್ಳುವುದು ತುಂಬಾ ಅವಶ್ಯಕವಾದದ್ದು. எல்லாரும் இந்த யாத்திரைக்குள்ளாக வர முடியாது. ಎಲ್ಲರೂ ಈ ಯಾತ್ರೆಯೊಳಗೆ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆகையினால தான் அவர் சொன்னார் சங்கீதம் 65 ಆದುದರಿಂದನೇ ಆತನು ಕೀರ್ತನೆ 65ರಲ್ಲಿ ಹೇಳಿದರು, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு ನಿನ್ನ ಅಂಗಳದಲ್ಲಿ ವಾಸಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನೀನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದು சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ಯಾರನ್ನು ನೀನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯೋ ಅವರು ಧನ್ಯರು. அல்லேலூயா. Hallelujah. ஆக அவர் தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡರೆ ಮಾತ್ರ ಸಾಲದು. அந்த இடத்திற்குள்ளாக நாம் போகக்கூடிய சூழ்நிலைகளை கூட அவர் நமக்கு உருவாக்க வேண்டும். ಅಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆದಿಗೆ ಫಸ್ಟಿನ ಆತನೇ ಉಂಟು ಮಾಡಬೇಕು. யாருக்கு அந்த கிருபை இருக்கிறதோ, ಯಾರಿಗೆ ಅಂತ ಕೃಪೆ ಇದೆಯೋ, யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கிறதோ, ಯಾರಿಗೆ ಅಂತ ಭಾಗ್ಯವಿದೆಯೋ
அவர்கள் மட்டும்தான் அதற்குள்ளே தொடர்ந்து போவார்கள். ಅಂಥವರು ಮಾತ್ರ ಅದರೊಳಗೆ ಪ್ರಯಾಣ ஏன்னா வசனம் என்ன சொல்லுகிறது? ಏಕೆಂದರೆ ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? யாகுஷுவாவுக்குள் பக்தியாய் இருக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ಯಾಕೋಬನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಯಾರು ಇದ್ದರೋ ಅವರಿಗೆ ದುಃಖಗಳು ಸಂಕಟಗಳು ಸಂಭವಿಸುತ್ತದೆ. யாராவது அந்த வசனத்தை தேடி தரீங்களா? ஹalleluya ஸ்தோத்திரம். கண்டுபிடிச்சீங்களா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Timothy chapter 3 verse 12. 2 ತಿಮೋಥೆಯನ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ. ಮೆಸ್ಸಿಯ ಯಾಕೋನಲ್ಲಿ ಸದ್ಭಕ್ತರಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸು ಮಾಡುವವರೆಲ್ಲರೂ ಹಿಂಸೆಗೆ ಒಳಗಾಗುವರು. ஹalleluya. அன்றியும் மஷிகா யகுஷுவாவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. அன்றியும் மஷிகா யாகுஷுவாவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள்னு இல்ல அந்த வசனத்துல. என்ன இருக்குது? நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இன்னும் நடக்க ஆரம்பிக்கல, நடக்கலாங்கிற ஒரு மனசு வந்துச்சு, நடக்கலான்னு ஒரு தீர்மானம் வந்த உடனேயே உங்களுக்கு என்ன வந்துடும்? துன்பங்கள் வர ஆரம்பித்து விடும். ಇನ್ನು ನಡೆಯಲೇ ಇಲ್ಲ, ನಡೆಯೋಣ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವಾಗಲೇ ಅವರಿಗೆ ಹಿಂಸೆಗಳು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. அப்ப நடக்க தொடர்ந்து நீங்கள் நடந்தீர்களானால் உங்கள் நிலைமை என்னவாகும்? ಮುಂದುವರಿಸಿಕೊಂಡು ನಡೆದರೆ ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನಾಗುತ್ತದೆ? அல்லேலூயா. அப்போ அந்த இடத்திலே நீங்கள் நடப்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டால் மட்டும்தான் நடக்க முடியும். நீங்கள் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் அந்த இடத்தில் வந்து விட்டால், அல்லது எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அதில் இருக்கிறார்கள் ஆகையினாலே நான் போக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வந்தால், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுக்கு போராட்டங்களும் துன்பங்களும் வரும் பொழுது அநேகர் இதிலிருந்து பின்வாங்கி போவார்கள். அவர்களால் தொடர்ந்து இதிலே செல்ல முடியாது. ஆனால் யார் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ, உங்களுக்கு தெரியுமா, சீஷர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், நாங்க கஷ்டப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்றேன். அவருடைய நாமத்திற்காக நாங்கள் துன்பப்படுவதனாலே, அடி உதைப்படுவதனாலே நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். ஏன் அவர்களால் அப்படி சொல்ல முடிந்தது? ஏனென்றால் அவர்கள் அதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டதினாலே அவர்கள் தைரியமாக அதை அறிக்கையும் செய்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களை வாசிக்கலாம். Acts of Apostles chapter 5 verses 40 and 41. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 5ನೇ ಅಧ್ಯಾಯ 40-41 ವಚನಗಳು. ಅವರು ಅವರ ಮಾತಿಗೆ ಒಪ್ಪಿ ಅಪೊಸ್ತಲರನ್ನು ಕರೆಸಿ ಹೊಡೆಸಿ ಯಾಕೋಬನ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ ಮಾತನಾಡಬಾರದೆಂದು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟು ಅವರನ್ನು ಬಿಟ್ಟುಬಿಟ್ಟರು. ಅಪೊಸ್ತಲರು ತಾವು ಆ ಹೆಸರಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವಮಾನ ಪಡುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯರೆನಿಸಿಕೊಂಡೆ ಎಂದು ಸಂತೋಷಿಸುತ್ತಾ ಸಭೆ ಎದುರಿಂದ ಹೊರಟು ಹೋಗಿ. ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து யாகுஷுவாவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால்
சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. எதற்கு சந்தோஷம்? எதற்கெல்லாம் அந்த உலகத்துல சந்தோஷம் வருது? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಸಂತೋಷವು ಬರುತ್ತದೆ. ஆனா இங்க எப்படி ஒரு சந்தோஷம் வந்திருக்குது பாருங்க. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಯಾವ ಸಂತೋಷ ಬಂದಿದೆ ನೋಡಿರಿ. இது சந்தோஷம் தருமா? ಈ ವಿಷಯ ಸಂತೋಷ ತರುತ್ತದಾ? இந்த உலகத்திலே நமக்கு சந்தோஷத்தை அல்லது இந்த நாட்களிலே நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் என்ன? ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಯಾವುವು? என்ன விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை தருகிறது? ಎಂತ ವಿಷಯಗಳು ನಮಗೆ ಸಂತೋಷವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ? நல்ல துணிமணிகள், ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆಗಳು, நல்ல நகைகள், ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆಗಳು, நல்ல வேலை, ಒಳ್ಳೆ ಕೆಲಸ, நல்ல வீடு, ಒಳ್ಳೆ ಮನೆ, இதெல்லாம் இருந்தா நமக்கு சந்தோஷம் வருது. ಇವುಗಳೆಲ್ಲ ಇದ್ದರೆ ನಮಗೆ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நல்ல மனைவி, ಒಳ್ಳೆ ಹೆಂಡತಿ, நல்ல புருஷ, ಒಳ್ಳೆ ಗಂಡ, நல்ல குடும்பம், ಒಳ್ಳೆ ಕುಟುಂಬ, இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. ಇವೆಲ್ಲವೂ ನಮಗೆ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. இது இவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கும்போது ಇಷ್ಟು ಸಂತೋಷಗಳು ಇದ್ದರೂ ಕೂಡ எந்த பைத்தியக்காரனாவது இதை விட்டுட்டு அவருடைய நாமத்துக்கு கஷ்டப்பட போவானா? ಯಾವ ಹುಚ್ಚನಾದ್ರೂ ಈ ಸಂತೋಷನ ಬಿಟ್ಟು ಅದರ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ ಕೆಲಸ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತಾನ? அப்படிப்பட்ட பைத்தியக்காரர்களாக இந்த அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். ಅಂತ ಹುಚ್ಚನಾಗಿದ್ದರು ಈ ಅಪೊಸ್ತಲರು. அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் ಆತನ ಹೆಸರಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವಮಾನ ಪಡುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯರೆನಿಸಿಕೊಂಡು அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ಅವರು ಸಂತೋಷಪಟ್ಟರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நமக்கு டிவியில உட்கார்ந்து சீரியல் பார்த்துட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷம். ಟಿವಿಯ ಮುಂದೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಧಾರಾವಾಹಿ ನೋಡಿದರೆ ನಮಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ. உலகத்தையே மறந்துடுவோம். ಲೋಕವನ್ನೇ ಮರೆತು ಬಿಡುತ್ತೇವೆ. மோட்டார் போட்டோங்கிறதே மறந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆன பிறகுதான் போய் ஆஃப் பண்ணுவோம். ಮೋಟಾರ್ ಹಾಕಿರುವುದನ್ನೇ ಮರೆತು ನೀರು ತುಂಬಾ ಹೋದ ಮೇಲೆ ಹೋಗಿ ಮೋಟಾರ್ ಆಫ್ ಮಾಡುತ್ತೇವೆ. இதை வேணா சகிச்சுக்கலாம். ಇದರ ಬೇಕಾದ್ರೆ ಸಹಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. எத்தனை பேரு பாத்திரம் கரியக்கூடிய அளவுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்து சீரியல் பார்த்திருப்பீங்க. ಎಷ್ಟು ಜನ ಪಾತ್ರೆ ಸೀರುವ ತನಕ ನೀವು ಟಿವಿ ಮುಂದೆ ಕುಳಿತಿರುತ್ತೀರಿ. ஏன்னா அது ரொம்ப சந்தோஷம் தருது. ಏಕೆಂದರೆ ಅದು ತುಂಬಾ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ஆனா இங்க இவர்களுக்கு வந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்? ಆದರೆ ಇವರಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಸಂತೋಷ ಬಂದಿದೆ? அவருடைய நாமத்திற்காக அவமானம் அடைவதற்கு எங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே, பாத்திரராக தெரிந்து கொண்டார். பாத்திரம்னா என்ன? தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் சொல்றோம் இல்லையா? எங்களை எதற்கென்று தெரிந்து கொண்டார்? ನಮ್ಮನ್ನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡರು? அவருடைய நாமத்திற்காக அவமானப்படுவதற்கு தெரிந்து கொண்டார். ಆತನ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ ಅವಮಾನ ಪಡುವುದಕ್ಕೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡನು. ரொம்ப எளிதாக நான் இந்த வசனத்தை சொல்லிவிட்டு போய்விடலாம். ತುಂಬಾ ಸುಲಭವಾಗಿ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿಬಿಟ್ಟು ಹೋಗಬಹುದು. எந்த வசனம்? ಯಾವ ವಾಕ್ಯ? யாகோவுடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி யாரை அவர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நான் போய்விடலாம். ಯಾವನ ಅಂಗಳದಲ್ಲಿ ವಾಸಿಸುವವರು ಭಾಗ್ಯವಂತರು, ಅವರ ನಿವಾಸದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವವರು ಧನ್ಯರು ಎಂದು ಹೇಳಿ ಸುಲಭವಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡು ಹೋಗಬಹುದು. ஆனால் உண்மையாகவே யாகோவுடைய பிரகாரம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ಅದು ನಿಜವಾಗಿ ಅದರ ಅಂಗಳ ಯಾವುದೆಂದು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அவருடைய நாமத்திற்கு அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட வேண்டும். ಅದರ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ ಅವಮಾನ ಪಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಯೋಗ್ಯರಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அதாவது அவருடைய நாமத்திற்காக பாடுகளை அனுபவிப்பதற்கு அவமானம் அடைவதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். ಅದರ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ ಅವಮಾನ ಪಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿರಬೇಕು. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புவீங்க? என்னை தேவன் அப்படி தெரிந்து கொண்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ಎಷ್ಟು ಜನ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ ದೇವರು ಮಾಡಿದ ಆರಿಸಿಕೊಂಡರೆ? என்ன இந்த ஊர்ல ஒரு எம்எல்ஏவா வச்சாருன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லை இந்த ஊர்ல இந்த பெரிய பணக்காரனா மாத்திட்டோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ನಾನು ಈ ಊರಿನಲ್ಲಿ ಒಂದು ಎಮ್ಎಲ್ಎ ಆಗಿ ಇಲ್ಲ ಒಂದು ದೊಡ್ಡ ಐಶ್ವರ್ಯದಲ್ಲಿ ಮಾಡಿದರೆ ನಾನು ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇನೆ. நான் நல்ல பேர் புகழோட இருக்கிறத எனக்கு யாகோவா தந்தாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ನಾನು ತುಂಬಾ ಹೆಸರುವಾಸಿ ಆಗಿದ್ದರೆ ನಾನು ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇನೆ. ஆனால் இங்க எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்? ಆದರೆ ಇಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ? அவருடைய நாமத்திற்காக அவமானம் அடைவதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டால் நான் பாக்கியவான் என்று சொல்ல ಆತನ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ ಅವಮಾನ ಪಡುವುದಕ್ಕೆ ನಾನು ಆರಿಸಿಕೊಂಡರೆ ನಾನು ಭಾಗ್ಯವಂತನು. முடியுமா? ಇದು ಸಾಧ್ಯನಾ? நாங்க இங்க பக்தியா உங்க ஆலயத்துக்கு வர்றோங்கிறத அது எதற்காக தெரியுமா? ನಾವು ಇಲ್ಲಿ ತುಂಬಾ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಆಲಯಕ್ಕೆ ಬರುವುದು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? நாங்க ஆசீர்வதிக்கப்படணும்,
ನಾವು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಬೇಕು. எங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ಮಕ್ಕಳು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಬೇಕು. இந்த ஊர்ல நாங்க பேர் பெற்றவர்களாய் வாழ வேண்டும். ಈ ಊರಿನಲ್ಲಿ ತುಂಬಾ ನಾವು ಹೆಸರುವಾಸಿಯಾಗಿ ಜೀವನ ನಡೆಸಬೇಕು. ஒரு நன்மையும் குறைபடாமல் இருக்க வேண்டும். ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ಇರಬೇಕು. இதெல்லாம் அவர் நமக்கு தருவார்னு சொல்லிதான் நாம இங்க வரோம். ಇದೆಲ್ಲವೂ ಆತನಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದೇ ನಾವು ಇಲ್ಲಿ ಬರುತ್ತೇವೆ. இல்ல பிரதர், நாங்க அதுக்கெல்லாம் வரவே இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் தைரியமா கை தூங்க பார்க்கலாம். நான் கேள்வி கேட்பேன் அப்புறம். ಇಲ್ಲ ಸಹೋದರ, ನಾವು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಬರುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುವವರು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿರಿ. அல்லேலூயா. Hallelujah. நம்ம எல்லாருக்கும் இவைகள் தேவையாக இருக்கிறது. ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಇವುಗಳ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன? ಆದರೆ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಉದ್ದೇಶವೇನು? அவருடைய நாமத்திற்காக பாடுகள் சகிப்பது, ಆತ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ ಹಿಂಸೆಯನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವುದು, அவருடைய நாமத்திற்காக அவமானப்படுவது. ಆತ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ ಅವಮಾನ ಪಡುವುದು. ஆனால் இதுவே வாழ்க்கையாய் போய்விடுமா என்று கேட்டால் ಇದುವೇ ಜೀವನ ಪೂರ್ತಿ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದು ಕೇಳಿದರೆ அப்படி அல்ல. ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. இது வெறும் வாசல் தான். ಇದು ಬರೀ ಬಾಗಿಲು. கொஞ்ச தூரம் தான் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ಸ್ವಲ್ಪ ದೂರ ಮಾತ್ರ ನೀವು ಕಷ್ಟಪಡಲು ಆಗುತ್ತದೆ. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டே பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம் அல்ல. ಜೀವನ ಪೂರ್ತಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ಹುಡುಕಲೇ ಇರಬೇಕು ಎಂಬುದು ಅವರ ಚಿತ್ತವಲ್ಲ. இந்த வழியும் இந்த வாசலும் எப்படிப்பட்டது? ಈ ಮಾರ್ಗವು, ಈ ಬಾಗಿಲು ಎಂತದು? நம்முடைய வீட்டுல எண்ணெய் ஊத்துறதுக்காக பனல் யூஸ் பண்றோமா? புனல் என்று சொல்லி ஒண்ணு யூஸ் பண்றோமா? எல்லாருக்கும் தெரியுமா? சொல்லுங்க. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಪೊರಲು ಯೂಸ್ ಮಾಡುತ್ತೀವಲ್ಲ, யூஸ் பண்றோம்ல. எண்ணெய் என்ன பண்றோம்? மேல ஊத்துனா அப்படியே ಮೇಲೆ ಹಾಕಿದರೆ ಕೆಳಗಡೆ ಸಣ್ಣಗೆ ಬಿಡುವುದು. மேல வாசல் எப்படி இருக்குது? ಮೇಲೆ ಬಾಗಿಲು ಯಾವ ರೀತಿ ಎಷ್ಟಿದೆ? விரிவாக இருக்கிறது. ಅಗಲವಾಗಿದೆ. கீழே போகும்போது ಕೆಳಗಡೆ ಹೋಗುವಾಗ வாசல் இடுக்கமா இருக்குது. ಬಾಗಿಲು ಇಕ್ಕಟ್ಟಾಗಿದೆ. இதுதான் உலகத்தாருக்கு உள்ள வழி. ಇದೇ ಲೋಕದವರ ದಾರಿ. உலகத்தார் தெரிந்து கொள்ளுகிறது விரிவான வாசல். ಲೋಕದವರು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಅಗಲವಾದ ಬಾಗಿಲು. ஆனா அந்த விரிவான வாசல் வழியாய் நீங்கள் உள்ளே போனால், ಆ ಅಗಲವಾದ ಬಾಗಿಲಿನಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಹೋದರೆ உள்ளே போக போக உங்களுக்கு வழி இடுக்கமும் நெருக்கமாய் ஆகிவிடும். ನೀವು ಒಳಗಡೆ ಹೋಗುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ ಇಕ್ಕಟ್ಟು ಬಿಕ್ಕಟ್ಟಾಗಿ ಮಾರ್ಗ ಸಿಗುತ್ತದೆ. ஆனால் அதை அப்படியே திருப்பி போடுங்க. ಆದರೆ ನೀವು ಅದನ್ನೇ ಉಲ್ಟಾ ಮಾಡಿ ಹಾಕಿ ನೋಡಿರಿ. மேல வழி எப்படி இருக்கிறது? ಮೇಲೆ ದಾರಿ ಯಾವ ರೀತಿ ಇದೆ? சின்னதாக இருக்கிறது. ಸಣ್ಣದಾಗಿದೆ. அதுதான் தேவன் நமக்கு காண்பிக்கிறதான வழி. ಅದೇ ದೇವರು ನಮಗೆ ತೋರಿಸುವಂತ ದಾರಿ. இந்த வழியை யார் தெரிந்து கொள்ளுகிறார்களோ ಈ ದಾರಿ ಯಾರು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೋ முதலில் உள்ள போவது கடினமாக இருக்கும். ಒಳಗಡೆ ಹೋಗುವಾಗ ಕಠಿಣವಾಗಿರುತ್ತದೆ. கொஞ்ச தூரம் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும். ಸ್ವಲ್ಪ ದೂರ ಜೀವನ ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ. அதற்கு பிறகு உங்களுக்கு முன்பாக திறந்த வாசல் இருக்கும். ಅದರ ಮುಂದೆ ನಿಮಗೆ ತೆರೆದ ಬಾಗಿಲು ಮುಂದೆ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. ஒருவரும் பூட்டாத திறந்த வாசலை தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். ಯಾರು ಬೀಗ ಹಾಕದಿರುವ ಬಾಗಿಲನ್ನು ದೇವರು ನಿಮಗಾಗಿ ತೆರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. எல்லாரும் சொல்லுவார்கள் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று சொல்லி. ನಿಮಗಾಗಿ ಬಾಗಿಲು ತೆರೆದಿದೆ ಎಂಬುದಾಗಿ. யாருக்கு? ಅದು ಯಾರಿಗೆ? யார் இடுக்கமான வாசலை தெரிந்து கொண்டார்களோ ಯಾರು ಇಕ್ಕಟ್ಟದ ಬಾಗಿಲನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರು அவர்களுக்குத்தான் ஒரு விரிவான திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கிறார். ಅವರಿಗೆ ತೆರೆದಿರುವ ಅಗಲವಾದ ಬಾಗಿಲನ್ನು ಆತನು ತೆಗೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. அதை பற்றி சொல்லும் பொழுது வசனம் என்ன சொல்லுகிறது? ಅದರ ಬಗ್ಗೆ ಹೇಳುವಾಗ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ಆತನು ಒಳಗೂ ಹೊರಗೂ ಹೋಗಿ ಆತನು ಹಸಿರು ಕಾವಲನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವನು. ஹalleluya. ஆமா, வெறுமனே மேலாக மேய்ச்சல் வேற, ಸುಮ್ಮನೆ ಮೇಲೆ ಮೇಯಿಸುವುದಲ್ಲ. இவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ಆತನು ಒಳಗೂ ಹೊರಗೂ ಆತನು ಮೇಯಿಸುತ್ತಾನೆ. அதைத்தான் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக தருகிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அருமையான தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு இடுக்கமான வாசல் வழியாக வரும்படி நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ಈ ದಿನದಲ್ಲಿ ಇಕ್ಕಟ್ಟದ ಬಾಗಿಲು ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಯಾವ ನಿಮ್ಮನ್ನು ಆತ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. நீங்கள் இந்த உலகத்தின் சந்தோஷங்களை முற்றிலுமாக விட்டு விடுங்கள். ಈ ಲೋಕದ ಸಂತೋಷವನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಿರಿ. அது அந்த விரிவான வாசலை போன்றது. ಅದು ಅಗಲವಾದ ಬಾಗಿಲಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ. நீங்கள் அதில் இருப்பீர்களானால் ನೀವು ಅದರಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ போக போக உங்கள் வாழ்க்கையில் அநேக பாடுகளும் கஷ்டங்களும் வரும். ನೀವು ಹೋಗುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳು ಬರುತ್ತವೆ. ஆனால் இப்பொழுது நீங்கள் நன்றாய் இருக்கும் பொழுதே ಈಗ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಇರುವಾಗಲೇ இடுக்கமான வாசலை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களானால் ಇಕ್ಕಟ್ಟದ ಬಾಗಿಲನ್ನು ನೀವು ತೆರೆದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ ஒரு விரிவான வாசல் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ಅಗಲವಾದ ಬಾಗಿಲು ನಿಮಗಾಗಿ ತೆರೆದಿರುತ್ತದೆ. ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று ಯಾರೋ சொல்லுங்கள். ಅದನ್ನು ಬೀಗ ಹಾಕಿ ಮುಚ್ಚಿಡುವುದಿಲ್ಲ. ஆம், அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீர்களானால் ನೀವು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡಿ. நாமத்தை குறித்து தான் அங்கேயும் பேசுகிறார். ನಾವು ಒಂದು ರೀತಿ ಅಲ್ಲಿಯೂ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம்
சாரி 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ. ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಬಲ್ಲೆನು, ನಿನಗಿರುವ ಶಕ್ತಿ ಕೊಂಚವಾಗಿದ್ದರೂ ನೀನು ನನಗೆ ಸೇರಿದವನಲ್ಲವೆಂದು ಹೇಳದೆ ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದರಿಂದ ಇಗೋ ನಿನ್ನ ಎದುರಿನಲ್ಲಿ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದಿಟ್ಟಿದ್ದೇನೆ, ಯಾರೂ ಅದನ್ನು ಮುಚ್ಚಲಾರರು. ஆமென். ஹல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. இந்த திறந்த வாசலுக்குள் நீங்கள் போக வேண்டுமானால் ಈ ತೆರೆದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕಾದರೆ இடுக்கமான வாசலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ನೀವು ಇಕ್ಕಟ್ಟದ ಬಾಗಿಲನ್ನು ನೀವು ಆರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், ಯಾರು ಒಪ್ಪಿಕೊಂಡರೂ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳದೆ ಹೋದರೂ, யார் கூட வந்தாலும் கூட வராமல் போனாலும், ಯಾರು ಜೊತೆಗೆ ಬಂದರೂ ಜೊತೆಗೆ ಬರದೆ ಹೋದರೂ, நீங்கள் இந்த இடுக்கமான வாசலை தெரிந்து கொண்டீர்களானால் ನೀವು ಈ ಇಕ್ಕಟ್ಟದ ಬಾಗಿಲನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರೆ உங்களுக்கு தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ನಿಮಗೆ ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒருவரும் பூட்டக்கூடாத திறந்த வாசலை உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். ಯಾರು ಮುಚ್ಚಲಾರದಂತ ಬಾಗಿಲನ್ನು ಆತನಿಗೆ கொஞ்ச ವಹಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. காலம்தான் உங்களுக்கு இந்த பாடுகள் இருக்கும். ಸ್ವಲ್ಪ ಕಾಲವೇ ನಿಮಗೆ ಈ ಹಿಂಸೆಗಳಿರುತ್ತವೆ. அதன் பின்பு உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். ಅದಾದ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಇರುತ್ತದೆ. அதற்கு ஷார்ட்கட்டே கிடையாது. ಅದಕ್ಕೆ ಅಡ್ಡ ಮಾರ್ಗವೇ ಇಲ್ಲ. நீங்கள் அந்த இடுக்கமான வாசல் வழியாகத்தான் பிரவேசிக்க வேண்டும். ನೀವು ಆ ಇಕ್ಕಟ್ಟದ ಬಾಗಿಲಿಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕು. சில சமயங்களில் நம்முடைய மனதே ஏற்றுக்கொள்ளாது. ಕೆಲ ಸಮಯದಲ್ಲಿ ಮನಸ್ಸೇ ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஆனாலும் நீங்கள் இடுக்கமான வாசல் வழியா போக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் ಆದರೂ ನೀವು ಆ ಇಕ್ಕಟ್ಟದ ಬಾಗಿಲಿಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ வசனம் சொல்லுகிறது, அவருடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಆತನ ಮಹಾ ಪವಿತ್ರನಾದ ನೀವು ಸೌಭಾಗ್ಯವನ್ನು ಹೊಂದುವಿರಿ. நாம் வாசித்த 65:4 தான் அது. சங்கீதம் 65 வசனம் 4. ನಿನ್ನ ಅಂಗಳದಲ್ಲಿ ವಾಸಿಸುವರಾಗಿ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾರನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯೋ ಅವರೇ ಧನ್ಯರು. ನೀನು ವಾಸಿಸುವ ಮಹಾ ಪವಿತ್ರ ಸೌಭಾಗ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಸಂತೃಪ್ತಿಯಾಗಲಿ. ஹல்லேலூயா. உடைய வாசஸ்தலமாகி உடைய பரிசுத்த ஸ்தலத்தின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாவோம். அருமையான தேவ பிள்ளையே, ನಿತ್ಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அன்றைக்கு அவர் வாக்குத்தத்தம் சொன்னார், அவர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ಆತನು ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಆತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ, ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡು ಅದನ್ನು ಅಂಗಳದಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಭಾಗ್ಯವಂತನು. ஆனால் இந்த வழியில்தான் அவர் தெரிந்து கொண்டு நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறார். ಈ ಮಾರ್ಗವಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவர் காட்டுகிற பாதையிலே நீங்கள் நடக்க ஆயத்தமாய் இருப்பீர்களானால் ಆತನು ತೋರಿಸುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಲು ನೀವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದರೆ மனம் விரும்பி அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளே போக நீங்கள் பிரயாசப்பட்டால் ನಿಮ್ಮ ಮನಸ್ತೃಪ್ತಿಯಿಂದ ಆ ಇಕ್ಕಟ್ಟದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಹೋಗಲು ನೀವು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರೆ அவருடைய வீட்டின் நன்மையால் நாம் திருப்தியாவோம். ಆತನ ಸೌಭಾಗ್ಯದಿಂದ ನೀವು ತೃಪ್ತಿ ಆಗುವಿರಿ. அவர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ಆತನು ನಮಗೆ ಮುಂದೆ ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நீங்கள் தெரிந்து கொண்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ನೀವು ಅದನ್ನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡರೆ ನೀವು ಭಾಗ್ಯವಂತರೇ. அதற்கென்று அவர் உங்களை தெரிந்து கொண்டால் நீங்கள் இன்னும் அதிக பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರೆ ನೀವು ಅದಕ್ಕಿಂತ ಭಾಗ್ಯವಂತರು. அவர் தெரிந்து கொண்டதற்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் ಆತನನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಅರ್ಪಣೆ ಮಾಡಿದರೆ நம்முடைய சந்ததிகள் கூட ஆசீர்வதிக்கப்படும். ನಮ್ಮ ಸಂತತಿ ಕೂಡ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತದೆ. நாம் ஜெபிக்கலாமா? ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. வைக்கிறது. ஹalleluya. நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா. அப்பா, நீங்க வரப்போற நாட்கள்ல வந்து கேட்ட எல்லா வசனங்களும் ஞாபகத்தை வச்சுக்கணும்.
அதே போல நான் நடக்கணும் ராஜா அப்பா இந்த கடைசி நேரம் கடைசி காலம் தகப்பான அப்பா இந்த நாளில் தகப்பன இந்த மன ஒரு ஆபத்தான வேலை நடக்கலாமே Hallelujah. நன்றி தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா நான் ஒரே ஒரு மனிதராக இருக்கிறோம் ராஜா நீ ஒருவரே மேற்கொண்டாக்கணும் ராஜா நன்றி தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா இந்த மனிதர்கள் எல்லாரும் தகப்பனை கேடுகிறார் போராடப்படும் ஸ்தோத்திரிக்கிறோம் அதே போன்ற அவரே நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம் நான் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்கிறோம் நன்றி தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம் மீண்டும் நாங்கள் எல்லாரும் தகப்பன ஆவிக்குரிய உலகத்துக்கு நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு வழிகாட்டு ராஜா நன்றி எல்லா ஆபத்தையும் தரப்பட்டு ரட்சிப்பதற்கு உங்களுடைய அவசியம் நாமத்தை நாங்கள் ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா சுரேஷ்காக செலினா சிஸ்டருடைய சகோதரனுக்காக நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, தேவரீர் இந்த மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் அந்த மகனை தொடுவீராக. உங்களுடைய வல்லமை அந்த மகனை தொடட்டும் ராஜாவே. நாங்கள் இத்தனை பேர் சேர்ந்து ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களுடைய ஜெபம் அந்த மகனுக்காக உங்களுடைய சமூகத்திலே வந்து சேரட்டும் ஐயா. தேவரீர் அங்கிருந்து நீர் பதில் கொடுப்பீராக. நீர் அந்த மகனை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று நோக்கி கெஞ்சுகிற ராஜா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர் அல்லவா. அந்த மகனுக்கு பரிபூர்ண சுகத்தை தந்து நீரே இதை செய்தீர் என்று அறிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை நீர் தாரும். அந்த முழு குடும்பத்திற்கும் இதன் மூலமாக ஒரு பெரிய விடுதலை கிடைக்க நீர் கிருபை செய்யும் ராஜா. நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியா தேவரீர் அந்த இடத்திலே உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஐயா. உங்களுடைய வல்லமை விளங்கட்டும் அப்பா. உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கணும். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகி யாகுஷுவா மசிகா நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாரா. யாகுவா ஷல்லோம். ஆமென். ஹல்லேலூயா.